நம்ம இந்தியா நாளைக்கு அதாவது சனிக்கிழமை நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரண்டாவது T20 ஆட்டத்தை இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாட போறாங்க. இப்படி இருக்க முதல் ஆட்டம் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறதால நிச்சயமா இங்கிலாந்து அணி ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அதே போல நம்ம இந்திய அணி இந்த ஆட்டத்திலையும் ஜெயிச்சு தொடர சீக்கிரமா ஜெயிக்கிற முனைப்போட தான் இருக்காங்க. இப்படி இருக்க இங்கிலாந்து அணியின் மிக வேகப்பந்து வீச்சாளரான ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த ஆட்டத்தில் மட்டும் முடிஞ்சா நீங்க ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு ஒரு நேரடியான சவாலை நம்ம இந்திய அணிக்கு எதிராக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பேசியிருந்தப்ப ஆர்ச்சர் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் T20 ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி நாங்கள் தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நிறைய இடத்துல இந்திய அணிக்கு குருட்டு அதிர்ஷ்டம் உதவுச்சு அப்படின்னு ஆர்ச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது நாங்கள் எவ்வளோதான் நல்லா பந்து போட்டாலும் கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் ஒரு சில கேட்சுகளை நாங்கள் தவற விட்டோம், அது எங்கள் தப்பு தான். அதே போல் கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்த போதும் பந்து கேரி ஆகாததால நிறைய இடத்துல கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமலேயே போயிடுச்சு அப்படின்னு ஜோஃப்ரா ஆர்ச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாமே எங்களுக்கு கூடி வந்திருந்தா நிச்சயமாக ஃபர்ஸ்ட் T20 ஆட்டத்தில் இந்தியாவுக்கு நல்ல டஃப் காம்படிஷன் கொடுத்துருப்போம். ஆனால் இரண்டாவது ஆட்டத்தில் அப்படிப்பட்ட மிஸ்டேக்கை நிச்சயமாக எந்த ஒரு இடத்துலையுமே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஆர்ச்சர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாண்டு அவருடைய சிறந்த ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தியிருந்தாரு. ஆனால் இரண்டாவது T20 ஆட்டத்தில் நிச்சயமா அப்படி நடக்க விட மாட்டோம் அப்படின்னு ஆர்ச்சர் அபிஷேக் சர்மா அவருக்கு நிச்சயமா இரண்டாவது T20 ஆட்டத்தில் முதல் ஆட்டம் மாதிரியான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ஆர்ச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலாக நிச்சயமா இந்த இரண்டாவது T20 ஆட்டம் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம். பந்து வீச்சிலையும் பேட்டிங்லையும் நிறைய மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கோம். நிச்சயமா அது எல்லாமே எங்களுக்கு இந்த இரண்டாவது T20 ஆட்டத்தில் கண்டிப்பாக கை கொடுக்கும். முதல் ஆட்டத்தில் செய்த எந்த ஒரு தவறுமே கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் இருக்காது அப்படிங்கிறதால இந்த ஆட்டத்தில் கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆர்ச்சர் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் செகண்ட் T20 ஆட்டம் நிச்சயமாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோட ஒரு சவால் மாதிரியே ஆர்ச்சர் அதிரடியான பேட்டியை அவர் கொடுத்துருக்காரு. அதே போல் இந்த பேட்டியை பார்த்த பலரும் பார்த்தீங்கன்னா இந்திய பிளேயர்கள் அவங்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பேட்டியை ஆர்ச்சர் அவர் கொடுத்துருக்காரு. அதனால இந்திய பிளேயர்கள் ஆர்ச்சர் அவருடைய பேட்டி எதையுமே மைண்டில் ஏற்றிக்காம வழக்கமான ஆட்டத்தை விளையாண்டாலே இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ திடீர்னு ஆர்ச்சர் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பேட்டி அவர் கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.